விவர்ஸ், உதயநிதி கைது விவகாரத்தை பற்றி பார்க்கலாம். இந்த திமுக காரனுங்க வேணும்னே தெரிஞ்சு தான் செய்கிறானுங்களா தெரியாத செய்கிறானுங்களான்னு தெரியல. இப்போ திமுகவோட வரலாறே அப்படி தான். குறிப்பாக வந்து இதற்கு முன்னாடி இவரோட தாத்தாவை பார்த்துட்டிங்கன்னா அவரும் வந்து என்ன பண்ணுவார், பேசக்குள்ள பாவாடை நாடாவை அவுத்துப்பார், திராவிட நாடு தெரியும் அப்படின்னு சொன்னவர் தான். அவரோட பையன் இவரோட அப்பா, உதயநிதியோட அப்பா, அவரும் வந்து சலைச்சவர் கிடையாது. அவரும் என்ன பேசுகிறாரு அப்படின்னா, ஆக ஒரே கல்லில் 2 மாங்காய், நான் மாங்காவை சொன்னேன் அப்படின்றாரு. அப்போ அப்பனுக்கு தப்பாத பிறந்த பிள்ளை தானே இவரும் என்ன சொல்கிறாரு, எங்கே தண்ணி வரணுமோ அங்கே தண்ணி வரணும் அப்படின்றாரு. இதெல்லாம் ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட கேட்டால் வந்து பேசுகிறது வந்து அநாகரிகமாக இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. இப்படி ஒரு அநாகரிகமான ஒரு பேச்சை ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிற இடத்துல பேசுனா கைது பண்ணாத விருந்தாக வச்சிட்ருப்பாங்க. ஆனால் தமிழக அரசு இந்த இடத்துல கோட்டை விட்டுருச்சோ அப்படின்ற எனக்கு ஒரு ஃபீலிங். நம்ம வாய் கொழுப்பு நாயகனுக்கு வாய் வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசு தான், நீளம்தான். அதில் என்ன பண்ணியிருக்காரு, அவர் நிறையா இடத்துல வாயை விட்டுருக்காரு இதுக்கு முன்னாடி. அப்போல்லாம் வந்து தமிழக அரசு கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துருச்சோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். இப்போ வந்து போட்ட வழக்கு வந்து நிற்குமா நிற்காதா அப்படின்னா கண்டிப்பாக நிற்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த திமுக அழகைங்க என்ன பண்ணிகிட்ருக்கானுங்க, பெரிய வந்து வரலாற்று நாயகன் மாதிரி இவரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதற்கான வாய்ப்புகளை வந்து தமிழக அரசு கொடுத்துருக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னோடய கருத்து. அதோடு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து முன்னாடியே வார்ன் பண்ணியிருக்காங்க, தலைவருக்கு கொஞ்சம் வாய் கொழுப்பு அதிகம், வாய் கொஞ்சம் நீளம் கம்மி பண்ணுங்க, இதேமாரி அநாகரிகமாக பேசுறது, நக்கல் நையாண்டி இதெல்லாம் வந்து குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் இவர் வந்து கேட்குறதுக்கு தயாராக இல்லை. இப்போ இந்த திமுக காரன் என்ன சொல்கிறானுங்க அப்படின்னா வந்து, அப்போ வந்து நான் கூட்டத்தில் வந்து அவர் வந்து ஒழுங்காக பேசிகிட்டு இருந்தப்போ கிளப்பி அதாவது வந்து இது பண்ணி கிளப்பி விட்ட உடனே நீங்கள் தான்டா சும்மா வந்து பேசிகிட்டு இருந்தப்போ திருசான்னு சொல்லியிருந்தீங்களே, அதுக்கப்புறம் தான் தலைவர் வந்து டெம்ட் ஆகி இதேமாரி பேசுகிறாரு. இப்போ வந்து திருசாவுக்கு போல நிவேதான்னு சொல்லியிருந்தா கூட என்ன இருக்கும், இதேமாரி வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்போ இதை பற்றி நிறைய தலைவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, கருத்து சுதந்திரத்தை வந்து நசுக்கிறாங்க தாவேக்கா, அது தமிழக அரசு அப்படின்னுட்டு. இப்போ கருத்து சுதந்திரன்றது என்ன, வாய்க்கு வந்த மாரி பேசுகிறதா கருத்து சுதந்திரம்? இதற்கு முன்னாடி வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து திரிசாவை பற்றி பேசலையே, அப்போல்லாம் ஏன் வந்து நீங்கள் வந்து கைது பண்ணலை? கரெக்டான கேள்வி. அப்போ வந்து ஆட்சியில் இருந்தது யார்? நீங்கள் தானே, திமுக தானே ஆட்சியில் இருந்தது. அப்போ அந்த நடவடிக்கை ஏன், சட்ட நடவடிக்கை நீங்கள் ஏன் எடுக்கலை? அது யாரோட தப்பு? உங்களோட தப்பு. இப்போ வந்து அதேமாரி நீங்கள் இப்பயும் பேசுவீங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? ஒரு பெண்ணை வந்து தரைக்குறைவாக பேசுறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இப்போ இதில் எடப்பாடியார் அவர்கள் பார்த்திங்கன்னா அவரும் வந்து இதை வன்மையாக கண்டிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து, இதேமாரி வந்து ஒரு பெண்களை வந்து ஆபாசமாக பேசுறது இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தப்பு அப்படின்னு தென்னை மரத்தில் ஒரு குத்து. அதோடு என்ன சொல்கிறாரு, நாளைக்கு வந்து சட்டசபையில் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க, வேணுன்னே அவரை வந்து கைது பண்ணுறாங்க, இது வந்து திட்டமிட்ட சூழ்ச்சி, இங்கே வந்து அடக்குமுறைகளை அவர்கள் கையாளுறாங்க, சுதந்திரமாக வந்து கருத்துரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு குத்துறாரு. பனை மரத்தில் ஒரு குத்து, தென்னை மரத்தில் ஒரு குத்துன்னுட்டு. நல்ல வேலை இதை சீமான் கேட்டிருந்தாருன்னா என்ன பண்ணிப்பா, ஒன்று இந்த பக்கம் நில்லு, இல்லை இந்த பக்கம் நில்லு, நடுவில் நின்று லாரி கீரி அடிச்சுட்டு போய்டும் ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அவர் காதில் விழுந்திருந்தது தான். ஸோ இப்போ திமுக காரணங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, எங்கள் தலைவர் வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிட்டார், இந்தியா ஃபுல்லாக வந்து எல்லா சேனல்லையும் வந்து ஃப்ளாஷ் நியூஸ் போடுறாங்க அப்படின்னுட்டு. இது எதுக்கு ஞாபகம் வருது, எதை ஞாபகம் வருது அப்படின்னா வந்து, சினிமா படத்தில் வடிவேல் காமெடிலாம் நம்ம பார்த்துருப்போம். அரெஸ்ட் பண்ணுவாங்க ரவுடிஸ்லாம் அரெஸ்ட் பண்ணக்குள்ளே இவர் வந்து வாண்டடாக போயிட்டு என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வந்து இவரும் வாண்டடாக வண்டியில் ஏறிக்கிட்டு நானும் ஜெயிலுக்கு போகிறேன், நானும் ரவுடி தான்னுட்டு ஒரு காமெடி பண்ணுவார். அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து, அவர் வந்து ஒரு இதில் வந்து அடிபட்டு போய் சட்டை கிழிஞ்சு போய் உக்காந்துருப்பார். சட்டை கிழிஞ்சு போய் உக்காந்துருந்தப்போ வந்து அவர் சொல்லுவார், இப்போ அடித்த வந்து கைப்பிள்ளைக்கே வந்து சட்டெல்லாம் கிழிஞ்சதுன்னா அடிப்பட்டவன் இம்மா நாளி வந்து உயிரோடு இருப்பான்னு நினைக்கிற, இப்படியே உசுப்பேத்தியே வந்து நடுத்தருக்கு கொண்டு வர வச்சுருவான போல இருக்குது இந்த திமுக காரணங்க. இப்போ கைது பண்ண, அதாவது கைதான உனக்கே, அதாவது குற்றச்சாட்டில் பெண்களை அவதூறாக பேசி கைதான உனக்கே வந்து இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸ்னால் இவரை கைது பண்ணது யார் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க? இப்போ அவர் வந்து இவரை விட ஃபேமஸாக தானே ஆவார். என்னங்கடா உங்கள் லாஜிக்கு? இந்த திமுக காரங்களே இப்படி தான், அவங்க ஃபுல்லாக இருக்குமே வாய்க்கொழுப்பு.
பார்ப்போம் இந்த அரசு வந்து அவர்களோட வாய்க்கொழுப்பை அடக்குதா அப்படின்னு. அடக்குச்சுன்னா உண்மையிலே வந்து தமிழக அரசு சிறப்பாக செயல்படுதுன்னு நம்ம சொல்லலாம். நன்றி, வணக்கம்.